Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா குறைவான பொருட்களை வச்சு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி, அதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். முழுசா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு மிளகாய் தூள் சேர்க்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே அந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கிரேவி ரொம்ப தண்ணி ஆயிரும். சிக்கன் வேகிறப்பயே சிக்கன்ல இருந்து நமக்கு தண்ணி வரும். ஸோ கம்மியாவே ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சிக்கன் முக்காவாசி குக் ஆயிடுச்சு. இப்ப இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கடைசியா சேர்த்தாதான் நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. கிரேவியும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதத்துல இல்ல டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலையில தூவி இறக்கிக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.